கோவை தெற்கு, வடக்கு, மையம், மேற்கு என 4 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன. கோவை வடக்கில் 40 பேருந்துகள், கோவை தெற்கில் 79 பேருந்துகள், கோவை சென்ட்ரலில் 11 பேருந்துகள், கோவை மேற்கில் 43 பேருந்துகள் என 173 தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 15 மஃப்சல் பஸ்களும் 20 ஸ்பேர் பஸ்களும் 138 டவுன் பஸ்களும் உள்ளன. குறிப்பாக 138 தனியார் டவுன் பஸ்கள் 103 வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட இடங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 8 சிங்கிள் வீதம் 16 முறை இயக்கப்படுகின்றன. பகல் மற்றும் இரவு நேரங்களில் 150க்கும் மேற்பட்டோரும், மற்ற நேரங்களில் சுமார் 80 பேர் என சராசரியாக தினமும் 1200 பேர் வரை பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் பெரும்பாலான தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நமது தினமலர் குழு நேரடி கள ஆய்வு செய்தது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். அதாவது தனியார் பேருந்துகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக அளவு வசூல் பண்ணுறதா ஒரு புகார் வந்திருக்கு. இது சம்மந்தமாக நம்ம நேரடி களவாய்வு பண்ண போகிறோம். நம்ம இப்போ மதுக்கரை போகிற பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். வாங்க நம்ம போய் பார்ப்போம். பேருந்துகளில் எந்தெந்த ஸ்டாப்புகளுக்கு எவ்வளவு கட்டணம் என்பது ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருந்துகளில் கட்டண ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படாமலும் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் கிழிக்கப்பட்டும் இருந்தது. அதே சமயம் ஸ்டிக்கர் ஒட்டிய பேருந்துகளில் சரியான கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருப்பதும் காண முடிந்தது. டிக்கெட் தான் போட்டிருக்கு. எதுக்காக 10 ரூபா டிக்கெட்? இடத்துக்கு 6 ரூபா தானே போட்டிருக்கு. ஏன் 10 ரூபா டிக்கெட்? எட்டி விட போவாங்க. எட்டி விட போவாங்க. இடத்துக்கு 6 ரூபா போட்டிருக்கு. ஏன் 10 ரூபா டிக்கெட்? இதான் ஆனா எல்லாத்துக்கும் 10 ரூபா தான். அந்த 5 ரூபா டிக்கெட் கிடையாது. இங்க கொடுத்துருக்கீங்களா? எங்கிட்ட கொடுத்து 10 ரூபா டிக்கெட் தானே கொடுத்தீங்க. இடத்துக்கு 10 ரூபாயா 6 ரூபாயா காந்திபுரத்துல? 10 ரூபாய் தானே? கன்ஃபார்ம் தானே? மதுக்கரை மார்க்கெட் தான் போகுது. அதன்படி காந்திபுரம் முதல் உக்கடம் வரை 6 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை தான் கட்டணம். ஆனால் நிறைய பேருந்துகளில் 10 முதல் 14 ரூபாய் வரை சட்டவிரோதமாக வசூலிக்கப்படுவது ஆய்வில் தெரிய வந்தது. இது தொடர்பாக வீடியோ பதிவு செய்த போது தனியார் பேருந்து கண்டக்டர் ஒருவர், வீடியோ தானே எடுக்கிறீங்க, எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று திமிராக பேசியபடி கடந்து சென்றார். பேருந்தில் இருந்த பயணிகளிடம் கேட்டபோது, ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவங்க கொடுக்குற டிக்கெட் தான் நம்ம காசு கொடுக்கணுங்க. நாம் கேட்குற டிக்கெட்டுக்கு அவங்க டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ரேட் ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க. நான் நிறைய ட்ரிப் கேட்டேங்க, கண்டக்டர் எல்லா ட்ரிப் கேட்டேன். அது சரியாக பதில் சொல்கிறது கிடையாது. இப்போ காந்திபுரத்துலேருந்து இங்கே உட்காரத்துக்கு எவ்வளோ நான் டிக்கெட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் 7 ரூபாய்ங்க. ஆனால் இவங்க ப்ரைவேட்டில் 10 ரூபா வாங்குறாங்க. ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸில் அங்கே 6 ரூபா தான் வாங்கணும்னு அங்கேயே போட்டுருக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ்லேயே 7 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் இவங்க 3 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. காரணம் கேட்டால் ஒரு கண்டக்டர் சரியாக சொல்கிறது கிடையாது. அவர் என்னங்கிறாருங்க கண்டக்டர், கவர்மெண்ட் பஸ்ஸில் 40,000 ரூபா சேலரி வாங்குவாங்க, நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது அப்படிங்கிறாரு. காஞ்சிபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்க. இங்கே உட்காரத்துக்கு டிக்கெட் வாங்கணும். எத்தனை ரூபா கொடுத்து? 10 ரூபா டிக்கெட்டுங்க. எத்தனை ரூபா டிக்கெட்டுங்க? 10 ரூபா வாங்கணும். 10 ரூபா வாங்கணும். எப்பவும் அதிகமாக தான் காசு வாங்குறாங்க. தட்டி கேட்டால் கீழே இறங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உஷாரா எந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பிரிண்ட் அடிக்காத டிக்கெட்டு தான் கொடுக்குறாங்க. எதிர்பாராத விதமாக விபத்தோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ பஸ்ஸில் விட்டுட்டு இறங்கிட்டோன்னா இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதே போல் பீக் ஹவர்ஸ் தவிர கூட்டம் இல்லாத சமயங்களில் காந்திபுரம் முதல் மதுக்கரை மார்க்கெட் வரை இயக்க வேண்டிய பஸ் உக்கடம் வரை மட்டுமே இயக்கப்படுது என்ற பகீர் தகவலையும் தெரிவித்தனர். இதையும் தெரிந்து கொள்வதற்காக நமது குழு அங்கு ஆய்வு செய்த போது யூனிஃபார்ம் அணியாத கண்டக்டர் ஒருவர் உக்கடம் மட்டும் ஏறுங்க என கூவிக்கொண்டிருந்தார். அருகில் சென்று கேட்டபோது மதுக்கரையெல்லாம் போகாதுங்க என கூலாக பதிலளித்தார்.
இப்படி மதுக்கரை வரை செல்ல வேண்டிய பேருந்து உக்கடம் வரை மட்டுமே இயக்கி போக வேண்டிய ரூட்டையும் கட் செய்கிறார்கள். காந்திபுரம் முதல் உக்கடம் வரை மட்டுமே இயக்க எந்த பஸ்ஸுக்கும் பர்மிட்டே கிடையாது. இது எப்படி எந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கும்? மேலும் நிறைய பஸ்களில் கண்டக்டர் பணியில் இருக்கும் இளைஞர்கள் யூனிஃபார்ம் அணியாமல் ரோமியோக்கள் போல் வலம் வருகின்றனர். மேலும் இளம் பெண்களை கேலி கிண்டல் செய்வது, சில்மிஷம் செய்வது போன்ற குற்றச் செயல்களிலும் ஈடுபடுவதை காண முடிந்தது. இது குறித்து பெயர் சொல்ல விரும்பாத தனியார் பேருந்து டிக்கெட் பரிசோதகரிடம் பேசிய போது, கொரோனாவுக்கு பின்னாடி கோவையில் தனியார் பேருந்துகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வராங்க. இது தொடர்பாக நிறைய புகார்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் இருக்குது. குறிப்பிட்ட சில பேருந்துகள் இந்த மாதிரி தொடர்ந்து சிங்கிள் கட் செய்வது, ரூட் சேஞ்ச் பண்ணுறது, டிக்கெட் ரேட் அதிகமாக வாங்குறதுன்னு ஆரம்பித்தாங்க. ஒரு வண்டிக்கு 4 பேர் அடியாள் மாதிரி டிக்கெட் இல்லாமல் கண்டக்டராக செயல்படுறாங்க. பயணிகள் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கும்பலாக சேர்ந்து அடிப்பாங்க. அதுலேயும் ஹிந்தி மொழி பேசுகிற வட மாநிலத்தவங்க வந்தால் போதும், டிக்கெட் விலை இன்னும் அதிகமாகும். இந்த பஸ்ஸில் இருக்கிற நிறைய கண்டக்டருக்கு லைசன்ஸ் இல்லை, ட்ரிப் ஷீட் எழுதுறது இல்லை என்று தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் பேசிய போது, காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து தனியார் பேருந்துல டிக்கெட் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமாக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? இல்ல, நம்ம கேஸ் நம்ம போட்டு அந்த எந்த பஸ்ஸோ அந்த பஸ்ஸுக்கு உங்க கம்ப்ளைண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கம்ப்ளைண்ட் வித் அந்த டிக்கெட்ஸ் அந்த வண்டி நம்பரோட கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம செக் ரிப்போர்ட் போடுறோம். நம்ம செக் ரிப்போர்ட் போட்டு அதை கலெக்டர் ஃபைன் ஃபிக்ஸ் பண்ணாரு, அந்த ஃபைனை இது பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் சட்டத்தில் இருக்கிறது. டிக்கெட்ல வந்து இப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட்ல ஏறுறோம், திருப்பி இறங்குறோம். இப்ப நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட்ல ஏறணும் இறங்கணுங்கிறதுக்கு வந்து அந்த டிக்கெட்ல வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டோட பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேர் இல்லாம டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. இல்ல, அது நீங்க கம்ப்ளைண்டா நம்ம வந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். எக்ஸஸ் ஃபேர்ன்ற கம்ப்ளைண்டோட இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதே புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, ஆமா, அதாவது எந்த ஒரு பஸ்ஸுக்கு நம்ம கேஸ் போட்டாலும் ஃபைன் பிக்ஸ் பண்றது வந்து ஆர்டிஏ தான். அதாவது ஆர்டிஏ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டினா கலெக்டர். அது நாங்க ஃபைல் புட்டப் பண்ணி அவர் சார் ஃபைன் பிக்ஸ் பண்ணுவோம். ஆமாங்க. தொடர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லையா சார்? வந்திருக்கேன், எக்ஸஸ் ஃபேர்லாம் வந்திருக்கேன். வருது எக்ஸஸ் ஃபேர் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா வருது, நம்ம நடவடிக்கை எடுத்து தான் இருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அது நடந்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, இதுதான் அது ஆக்சுவலி சட்டத்தில் இருக்கிறது. செக்ஷன் 206 வந்து வயலேஷன் ஆஃப் இந்த மாதிரி இதுக்கு ஃபைன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதை கலெக்டர் சார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. நாட் ஒன்லி பிரைவேட், டிஎன்எஸ்டிசி அதே தான், எந்த பஸ்ஸாக இருந்தாலும். ஏன்னா அதுக்கு மேலே நடவடிக்கை இருக்குன்னா ஆர்டிஏ தான் அதுக்கு பவர். சரிங்க, கேட்குறப்ப ஆர்டிஓ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, கொடுக்க. இப்ப வந்து எங்க அப்ரோச் பண்றது என்ன பண்றது? இப்ப என்ன குழந்தைங்கள இருந்து குழந்தைங்க ஃபேமிலியோட வராங்க, சரி இதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு இறங்கி போயிருந்தாரு. அப்ப இல்ல, அதுதான் நீங்க எந்த வண்டியில போனாங்கன்ற ஒரு அந்த டிக்கெட் இதோட ஒரு ரெக்கார்டோட அவன் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பண்ணலாம். வந்துட்டு தான் இருக்கு பிரசாத், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, அதை நம்ம நடவடிக்கை எடுத்து தான் இருக்கோம். ஏன்னா ஜேடிசி ஆஃபீஸ் சொல்லுவாங்க, ஜேடிசி ஆஃபீஸ்ல இருந்து கன்சர்ன் ஆஃபீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தனியார் பேருந்துகளில் நடக்கும் இந்த அவலங்களை தட்டி கேட்க மனம் இருக்கும் பலருக்கும் யாரிடம் போய் புகார் அளிப்பது என்று தெரியாமல் தான் கடந்து செல்கின்றனர். காந்திபுரத்துலேருந்து வந்தனுங்க, காந்திபுரத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு இவ்வளோ சார்ஜ், அதுக்கு எச்சா வாங்குறாங்க. ஆர்டிஓட்ட போக சொன்னால் நீங்கள் அவங்க சொல்லுங்க, ஆர்டிஓ தான் அவங்க தான் இன்சார்ஜுங்க, அவங்களே பொறுப்பேற்று. சரி 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 இங்கே நடக்க எங்கள் லைனில் அது சம்மந்தம் வராது. சரி 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 நீங்கள் சேஷம் சொல்லுங்கள், அவங்க சொல்லுவாங்க. சரிங்க. மேலும் வெறும் அபராதம் விதிப்பதால் மட்டும் இதற்கு தீர்வு ஏற்பட போவதில்லை. அடிக்கடி கண்காணித்து சோதனைகள் நடத்தப்பட வேண்டும். தொடர் குற்றத்தில் ஈடுபடுவது தெரிந்தால் உரிமத்தை ரத்து செய்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாகும்.